நாளிலே என்னுடைய வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாட்களிலே தொடர் செய்தியாக 1000 வருட அரசாட்சியை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த 1000 ஆண்டு ஆட்சியினுடைய நோக்கம் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் இந்த பூமியிலே நீதியான ஆட்சியை செய்யவும் 1000 வருடமும் நீதியான ஆட்சியை கொடுக்கவும் நீதிமான்களுக்கு பிரதிபலன்களை கொடுக்கவும் இந்த 1000 ஆண்டு ஆட்சியை இந்த பூமியிலே தொடங்குகிறார். ஆபிரகாமோடு தாவீதோடு கூட புதிய உடன்படிக்கை இவைகளையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றுகிற காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்களை முதல் நாளிலும் இந்த 1000 ஆண்டு ஆட்சியில் நிறைந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி சமாதானம் சந்தோஷம் என்று 21 காரியங்களையும் அதற்கு அடுத்த நாளிலே 1000 ஆண்டு ஆட்சியில் பங்கடையக்கூடிய யார் யார் பங்கு பெறுவார்கள் என்கிறதை பற்றியும் அந்த ஆளுகையில் யார் ஆளுகை செய்வார் என்கிற காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினத்தில் அந்த எருசலேமினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்கிற காரியத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். எருசலேமில் அந்த பட்டணமானது அது உலகம் முழுவதற்கும் ஒரு தலைநகராக மாற்றப்பட்டு எத்தனையான ஒரு மகிமை பொருந்தினதாக இருக்கும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கடைசியாக சாத்தானினுடைய நிலை என்று 6வது காரியத்தையும் வாழ்க்கையும் மரணமும் உயிர்ப்பும் என்கிற தலைப்பின் கீழே இந்த அர்மகதான் யுத்தம், அதற்கு பின்பாக மகிமையான சிங்காசன நியாய தீர்ப்பு, 1000 வருட அரசாட்சி முடியும் போது என்ன நடக்கும், அதற்கு பின்பாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இவைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சாத்தானுடைய நிலையை குறித்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் அக்காலத்தில் சாத்தானும் அவருடைய தூதர்களும் சிறை வைக்கப்படுவார்கள் என்கிறதை ஒரு 3 வசனங்களினுடைய குறிப்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 21:1-3 ஒரு தூதன் பாதாளத்தினுடைய திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல்ல யோவான் எழுதுகிறார். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தனது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல முத்திரை போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் ஏற்கனவே அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளிவிடப்பட்டு விட்டார்கள். இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் லூசிஃபர், அதிகாலையின் மகனாகிய விடிவெளி என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவனை அங்கே பாதாளத்தில் கட்டி வைப்பதாக வெளிப்படுத்தலிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனங்களில் அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். கெபியில் அடைக்கப்படுவார்கள் என்பதை இங்கே ஏசாயா பாதாளத்திற்கு இந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உன்னதமான சேனை என்பது சாத்தானுக்கு உறுதுணையாக இருந்த தள்ளப்பட்ட தூதர்களை குறிக்கிறது. அவர்களையும் விசாரித்து பூமியில ராஜாக்கள், ஆளுகை செய்கிறவர்கள், பிரபுக்கள் யார் யாரெல்லாம் கெடுதலை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அவர்களை அங்கே சாத்தானோடு கூட கெபியிலனா பாதாளத்தில் அடைத்து வைப்பார். அதே போல கீழே சகரியா 13:2 திரும்ப சொல்லப்படுகிறது, அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுங்க. தேசத்தை விட்டு போய்விட பண்ணுவேன்னு சொன்னா அவைகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே சாத்தானினுடைய நிலையை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த 1000 ஆண்டு ஆட்சியினுடைய தொடக்கத்தில்
அர்மகதோன் போரினுடைய முடிவில் மீதியாய் இருக்கக்கூடிய உலகில் இருக்க அனைவரையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். முதல்ல யோசபாத்தினுடைய பள்ளத்தாக்கில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமானது. இன்றைக்கும் அது மிகப்பெரிய நிலப்பரப்பாக காணப்படுகிற அந்த இடத்துல தான் அர்மகதான் யுத்தம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் அநேக முறை கற்றுக்கொண்டோம். அங்கே அநேக பறவைகளுக்கெல்லாம் விருந்து கொடுக்கும்படியாக அநேகர் செத்து விடுகிறபடியினால இந்த யுத்தத்தில் புதைக்கப்படாதபடி பிணங்கள் எல்லாம் தெருவில் எரிந்து போகப்பட்டு அத்தனையாக நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். அந்த போரினுடைய முடிவிலே, அந்த போர் முடிந்த பின்பாக ஆண்டவர் மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் வலது பக்கமாக இடது பக்கமாக மக்களை பிரித்து அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்கிற காரியத்தை மத்தேயு 25 25 அதிகாரம் 31 46 வரையிலும் இயேசுவே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இங்கு குறிக்கப்படுகிற நியாய தீர்ப்பானது இது மகிமையுள்ள சிங்காசனத்தினுடைய நியாய தீர்ப்பு. இதுல விசுவாசிகளுக்கான கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு போன்றோ இறுதி நியாய தீர்ப்பு போன்றோ இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாகி அந்த இறுதி நியாய தீர்ப்பு போன்றோ அது இருக்காது. இந்த நியாய தீர்ப்பில் சபையின் விசுவாசிகள் இதில் இருப்பதில்லை. மரித்தவர்கள் எவரும் உயிர்த்து நியாய தீர்ப்பு அடைவதும் இல்லை. இந்த நியாய தீர்ப்பில் அர்மகதோன் யுத்தம் முடிந்த பின்பு இந்த நியாய தீர்ப்பும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிற இன்னொரு பகுதி பழைய ஏற்பாட்டில் யோவேல் 3 அதிகாரத்தில் 11 வசனத்திலிருந்து 17 வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான 2ஆம் வருகையில் உயிரோடு இருக்கக்கூடிய புறஜாதிகளாக இவர்கள் காணப்படுவார்கள். இவர்களை யோசபாத் பள்ளத்தாக்கில் கூடி வரச் செய்யும் கிறிஸ்து. யோவேல் 3:12 சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலர்களோடு அவர்கள் காண்பித்த தயவின் அடிப்படையில், அதாவது உபத்திரவ காலங்களில் மகா உபத்திரவ காலங்களில் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த தயவின் அடிப்படையில் அவர்களை 2ஆக பிரித்து வலப்பக்கம் நிற்போரை 1000 ஆண்டு ஆட்சிக்கு அவர் அனுமதிக்கிறார். இடப்பக்கம் நிற்போரை இறுதி நித்திய நரக தீர்ப்புக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதாக இந்த பகுதி முடிவடைகிறது. அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் நாம் சபையாக சபை மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டிருந்தோம்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்ம அந்த முத்திரையையோ அந்த மிருகத்தினுடைய அந்த காரியங்களையோ அணியாமல் வைராக்கியமாக இருக்கும்போது சாப்பிடாமல் கிடந்தோன்னு சொன்னால், பசியாக இருந்தோம்னா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால், காவலில் இருந்தோன்னு சொன்னால், வியாதியாக இருந்தோன்னு சொன்னால் விசாரிப்பார்களே. அப்படி விசாரிக்கிற அந்த ஜனங்களை 2ஆக அவர் பிரிக்கிறார். அவர்களை 2ஆக பிரித்து அவர் சொல்லுகிறார், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியராயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை பார்க்க விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு எப்போ போஜனம் கொடுத்தோம், எப்போ தாகத்தை நாங்கள் தீர்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா பிரதித்திரமாக மிகவும் சீரியராகிய என் சகோதரரில் இவர்களில் அந்த மகா உபத்திரவ காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்படி அந்த 2 பகுதிகளாக அந்த நாட்களிலே உபத்திரவ காலத்திலே மகா உபத்திரவ காலத்திலே வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் 2 பிரிவுகளாக பிரித்துவிட்டு பின்பு அதன் பின்பாக அனைத்துலக மக்களையும் தனது ஆளுகை கீழ் அவர் கொண்டு வந்து அவர் ஆட்சி செய்வார். அந்த நாட்களிலும் சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கும் என்பதை விளக்கும் வண்ணமாக சுவிசேஷ ஊழியங்கள் 1000 வருட அரசாட்சியிலும் ஆண்டவர் செய்வார் என்பதை விளக்கும் வண்ணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள் அவைகளை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்று சொன்னால் அநேக புறஜாதிகளும் அங்கே இருப்பார்கள். அவர்களை குறித்து
நான் அவர்கள் கிரியைகளை உதவி செய்தவர்கள் எல்லாம் அதில் இருப்பாங்க. சாப்பாடு கொடுத்தவங்க, வஸ்திரம் கொடுத்தவங்க எல்லாரும் அதில் இருப்பாங்களே. அப்போ நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையும் காணாலும் உண்மையில் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வெவ்வேறர் இருக்கிற பூவுக்கும் லூதுவுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். அந்த நாட்களிலோ ஆண்டவரை குறித்து அறிவிக்கப்படுகிற ஊழியமானது நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பவுமே அக்காலத்திலும் இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்ற நிலையில மக்கள் இருப்பார்கள். இதற்கு ஜோடியான வசனம் மீகா 4:2 சொல்லுது. கடைசி நாட்கள்ல அவருடைய வேதம் வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும் என்று சொல்லி மீகாவும் ஏசாவையாவை ஒத்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அந்த நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்ற நிலையில் காணப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு அநேக வசனங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்களில் எகிப்தியர் வருவார்கள், அசிரியர்கள் வருவார்கள், சீரியர்கள் வருவார்கள், மோவாபியர் வருவார்கள், அரபிகள் வருவார்கள். தீவு மக்கள் எல்லாரும், அனைத்து மக்களும் கிறிஸ்துவை அவர்கள் மையமாக்கி அனைத்து மக்களும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த நாட்களிலே வாழுவார்கள் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. யோவேல் 2 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 32 வசனம் வரையினுடைய அந்த முழுமையான நிறைவேறுதலானது அந்த நாட்களிலே தான் நடக்கும். அதை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அந்த 3 அதிகாரத்தில் 28 அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 அதிகாரத்தில் அக்காலத்தில் ஆண்டவர் மாம்சமான யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே நான் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகஸ்தம்பமாகி அதிசயங்களை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அந்த தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அந்த யோவேல் 8 அதிகாரம் 28 32 வரையிலும் இந்த காரியங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அந்த நாட்களில் ஆயுசு பெருகுவதனால வாழ்நாட்கள் கூடும், ஜனங்களை பெற்று பெருகுவார்கள் என்று பார்த்தோம். ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனம் 22 வசனம்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். மரித்தவர்கள் அந்த நாட்களில் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அவர்களிலும் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டோர் ரட்சிக்கப்படாதோர் என்கிற 2 குழுவினர் அந்த நாட்களில் உருவாகி விடுவார்கள். 1000 ஆண்டு அந்த ஆட்சி முடிந்த பின்பாக சாத்தான் அவிழ்த்து விடப்படுவான் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் சாத்தானானவன் அந்த 7 வசனத்தில் அவன் அவிழ்த்து விடப்படுகிறான். அவிழ்த்து விடப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்னா, அவன் நேரே அந்த 1000 முடிவுகள் விடுதலையாகி பூமியினுடைய 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலும் ஆண்டவருடைய ஆட்சியை விரும்பாதவர்கள் உருவாகி விடுவார்கள். அவர்களை சேர்த்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு வருவான். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அவர்கள் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் அவைகள் இருக்கக்கூடிய இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசியும் கத்திட்டு தான் இருப்பான், மிருகமும் கத்திட்டு தான் இருக்கும். மோசம் போக்கின பிசாசானவனுக்கும் சதா காலங்களிலும் வாதிப்புண்டாகிற அந்த அக்கினி கந்தகம் எரிகிற கடல் இருக்கும். அதற்கு பின்புதான் இந்த 1000 வருட ஆட்சியானது முடிவடைகிறது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்று இருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும்
அகன்று போயின அவைகளுக்கு இடமும் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இதுலயும் சபை இருக்க போறதில்லை. ஏன்னா இவங்க மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால 1000 வருட அரசாட்சியிலையும் பங்கு பெறுவோம். நம்ம நித்திய ஜீவனுக்கென்று நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். நமக்கு முடிவுகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எங்க மரிச்சிருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் மரிச்சிருந்தாலும் சரி, இங்க ஆக்சிடென்ட்ல அகால மரணங்கள் அடைந்திருந்தாலும் சரி, பூமியில மரித்து இருந்தாலும் சரி, சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிச்சிருது. யாருன்னு மரிச்சிருந்தாலும் பாவியா மரிச்சவன் பாதாளத்தில் தான் இருக்கணும். ஆனால் எப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்திருந்தாலும் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. எல்லாரையும் ஒரு ஆள் விடாம ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. அப்போ அவர் அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நடத்துகிறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவனும் அக்கினி கடல்ல அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி கடைசியாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போடு கூட இந்த நியாய தீர்ப்பானது முடிவடைகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமி என்கிற காரியங்களை வெளிப்படுத்தல் பேசுகிறது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் புறஜாதிகளாய் இருக்கக்கூடிய நம்ம இந்த நாட்களில் சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருந்தா இந்த பூமியில 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற முடியும். நிச்சயமாக வெள்ளை சிங்காசன அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவங்க எல்லாமே கடைசியா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னா அவன் அக்னி கடல்ல தள்ளப்படுவான். சாத்தானே அங்கே கடந்து சதா காலமும் வாதிக்கப்பட்டானா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம். அந்த அக்கினி கடல் பாதாளத்தினுடைய அழுகுரலை கேட்டு இன்றைக்கு நாமும் மனம் திரும்புவோம். கண்ணீரோடு கூட எங்களை சார்ந்தவர்கள், எங்களோடு கூட பழகுகிறவர்கள், எங்கள் அண்டை வீட்டார்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரும் அந்த இடத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி கரிசனையோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே.